கடவுளுக்கு உண்மையிலேயே ரெஸ்ட் தேவையா? அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கும். ஏன்னா, பைபிள்ல தொடக்க நூல்ல 7ஆம் நாள் கடவுள் எல்லாத்தையும் படைச்சுட்டு ஓய்வெடுத்தார் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கு. அப்போ அவரு எங்க ஓய்வெடுத்தாரு? உலகத்துல ஓய்வெடுத்தாரா? இல்ல வேற ஏதாச்சும் பூமியில போய் ஓய்வெடுத்தாரா? அப்படின்னு நமக்கு தெரியாது. அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளயும் எழுந்திருக்கும். ஆனால், இதுல ஒரு மறை உண்மை இருக்கு. கடவுள் உலகத்துல வானத்தை, பூமியை படைக்கிறாரு, விலங்குகள் அனைத்தையும் படைக்கின்றார். ஆனா கடைசியில மனிதனை தன் சாயலில் படைக்கின்றார். வேற எந்த ஒரு விஷயத்தையுமே அவரோட சாயல் அவர் படைக்கல. கடவுள் மனிதனை தன் சாயலில் படைத்துவிட்டு மனிதன் கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கிறார். இந்த உலகத்தை நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனிதனில் கடவுள் ஓய்ந்திருந்தார். கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒரு சிறப்பான ஒரு உறவு இருக்கு. அது என்ன உறவுனா அன்பு என்கின்ற உறவு. அந்த அன்பு உறுதியாக உண்மையாக இருப்பதனால்தான் கடவுள் மனிதனில் ஓய்ந்திருந்தார். அந்த அன்பு எப்போ பிளவுபட்டு போச்சுன்னா ஆதாம் ஏவாள் கடவுளுக்கு கீழ்ப்படியாம பாவம் செஞ்சதால அது பிளவுபட்டு போச்சு. ஜென்ம பாவத்திற்கு ஆதாம் ஏவாள் தள்ளப்பட்டார்கள். அதன் பிறகு இயேசு கிறிஸ்து வந்துதான் அதை மீட்டு தந்தார். மீண்டும் கடவுள் நமது இதயங்களில் மனிதனில் ஓய்ந்திருக்க, எதன் வழியாக ஓய்ந்திருக்க? நற்கருணையின் வழியாக நம்ம மனித இதயங்களை இறைவன் வாழும் ஆலயமாக மாற்றினார். மீண்டும் நம்ம இதயங்கள் இறைவன் வாழும் ஆலயங்களாக மாறின. அதனாலதான் நற்கருணைய வெறும் கிறிஸ்துவினுடைய திருவுடல் திருரத்தமா மட்டும் நம்ம பார்க்காம அது உண்மையிலேயே இயேசு கிறிஸ்து அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வாங்குறோம். அது வெறும் ஒரு சதையோ ஒரு ரத்தமோ அப்படி கிடையாது. அது உண்மையான இயேசு கிறிஸ்து. அங்க இயேசு கிறிஸ்து முழுமையாக கடவுளாக இருக்கின்றார். அவருடைய இறைத்தன்மை அங்க இருக்கு, அவரோட மனிதத்தன்மை அங்க இருக்கு. 100% இயேசு கிறிஸ்து கடவுள், 100% அவர் மனிதர். அதை முழுமையாக பெற்றுக்கொண்டு கடவுள் எப்படி ஓய்ந்திருந்தாலோ அதே போல இயேசு கிறிஸ்துவும் நமக்குள் நம் இதயங்களில் ஓய்ந்திருக்கின்றார். அவர் நம் இதயங்களில் வாழ வேண்டும் என்றால் நம்ம இதயம் அவரோட வாழக்கூடிய இடமாக இருக்க வேண்டும். அப்ப அன்பு, பாசம், விட்டு கொடுத்து போறது, பாவத்தை மன்னிக்கிறது, இது எல்லாமே நம்ம குணநலங்கள்ல இருந்ததுன்னா இறைவன் வாழும் ஆலயமாக நம்ம இருப்போம். நம் இதயங்கள் இறைவன் ஓய்வெடுக்கக்கூடிய இடமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கஷ்டம். ஸோ இந்த ஒரு ஓய்ந்திருந்தார் அப்படின்ற விஷயத்துக்கு இதுதான் மிகப்பெரிய அர்த்தம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு உபயோகமா இருந்திருக்கும் நம்புறேன். நீங்களும் இது போன்ற நிறைய வீடியோகள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.